இளைஞர்களுக்கும் இடமில்லை, திமுகவில் எளியவர்களுக்கும் இடமில்லை என்ற சித்தாந்தத்தை திமுக கடைபிடித்து வருவதால் திமுகவுடன் இனி பயணிக்க முடியாது என்று அக்கட்சியிலிருந்து வெளியேறுவதாக திமுக கவுன்சிலர் கோவை பாபு பரபரப்பு பேட்டி. தனது குடும்பம் என்கின்ற வட்டத்திற்கு அப்பாற்பட்டு இந்த சமூகத்திற்கு நம்மால் இயன்ற பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கடந்த 2020ஆம் ஆண்டில் திராவிடன் எனும் அறக்கட்டளையை தொடங்கி கல்வி சமூகம் சார்ந்த அறப்பணிகளை செய்து வந்தவர் கோவை பாபு. தனது பொது பணிகளை இன்னும் விரிவாக செய்யலாம் என்கின்ற எண்ணத்தோடும் ஆசையோடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து பணியாற்ற விரும்பி கட்சியில் இணைந்துள்ளார். இவருக்கு திமுக அயலக அணி கோவை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் என்ற பொறுப்பை திமுக அரசு வழங்கியதுடன் நடைபெற்று நிறைவு பெற்ற கவுன்சிலர் தேர்தலில் வார்டு எண் 22இல் வெற்றி பெற்று தற்போது வரை திமுக கவுன்சிலராக இருந்து வருகிறார். இவர் இன்று கோவை சரவணம்பட்டி பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது: கொள்கை உறுதியும் ஏழை எளிய குடும்ப பின்னணியும் கொண்ட சாமானிய இளைஞர்களால் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக. ஆனால் இன்றைய திமுகவில் அந்த நிலை இல்லை. இப்பொழுது இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் சாமானியர்களின் கட்சியாக இல்லை எனவும் அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக மாறியிருக்கிறது எனவும் இங்கே சாமானியன் ஒருவன் வெறும் வாக்காளனாகவே அல்லது கட்சியின் அடிப்படை தொண்டனாகவே இருக்கலாமே தவிர எந்த ஒரு காலத்திலும் உண்மையான மக்கள் தொண்டாற்றவோ பொறுப்புகளுக்காகவோ உயர் பதவிகளுக்கோ வர முடியாது என்கின்ற நிலையை கட்சி மேலிடம் நிர்பந்தி வருகிறது என தெரிவித்தார். மேலும் தான் ஒரு வார்டு கவுன்சிலர், மாவட்ட அளவில் கட்சியின் அயலக அணி செயலராக ஆனாலும் எனக்காக தேர்தல் பணியாற்றியவர்களுக்கு, என்னை நம்பி திமுகவில் சேர்ந்து கட்சி பணி செய்கிறவர்களுக்கும் கூட இந்த கவுன்சிலர் பதவியும் கட்சி பதவியும் வைத்து ஒரு வீட்டு வரி ரசீதை கூட கட்சி நிதி இல்லாமல் செய்ய முடியவில்லை என வேதனை தெரிவித்தார். இதற்கு மேலும் இந்த கட்சியில் நான் ஏன் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு மேலோங்கி வருகிறது. எனவே இக்கட்சியிலிருந்து தான் விலகுவதாக தெரிவித்தார். திமுக தலைமை கோவை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜி நிர்ணயித்த பிறகு கோவை மாவட்டத்தில் திமுக கட்சி கரூர் கம்பெனியாகவே மாறி போனது எனவும் கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் செந்தில் பாலாஜி கம்பெனியின் வேலைக்காரர்களாக வேலை செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே விரைவில் தனது அரசியல் குறித்த அடுத்த கட்ட நகர்வு குறித்த அறிவிப்பை வெளியிட உள்ளதாகவும் தற்பொழுது வரை தான் எந்த கட்சிக்கும் ஆதரவாக இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் துவங்கப்பட்டு தற்பொழுது ஆட்சி அமைத்துள்ள தாவேக அரசு அனைத்து ஊழல்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகிறது. இது தனக்கு மகிழ்ச்சி அளித்து வருவதாகவும் நான் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று எண்ணினேனோ அதை தாவேக தலைமை அரசு செய்து வருவதாக பாராட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். நான் கோவை பாபு, 22வது வார்டு மாமன்ற உறுப்பினர், கோவை வடக்கு மாவட்ட அயலக அணி அமைப்பாளராக இருக்கேங்க. நான் கடந்த 6 ஆண்டுகளாக திமுகவில் பயணிச்சுட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு திமுகவிலேருந்து விலகிறதுங்கிற ஒரு முடிவு எடுத்தது என்னுடைய ராஜினாமா கடிதத்தை மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், அயலக அணி அமைப்பாளர், மாநில எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு தான் இந்த ப்ரெஸ் மீட் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். நான் திமுகவில் இணையருக்கு முன்னாடியே திராவிடன் அறக்கட்டளை, திராவிடன் இதழ் மூலமாக நிறையா பணிகள் மக்களுக்காக செஞ்சுட்டு இருந்தேன். அதை வச்சு இன்னும் நிறையா பணிகள் நம்ம கட்சியில் போனால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதுலேயும் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த திட்டங்களால் ஈர்க்கப்பட்டு தான் நான் 6 ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவில் இணைந்தேன். திமுகவில் இணைந்து ஒரு ஆண்டுகளுக்குள்ளாக மாமன்ற இதில் போட்டியிட்டு, மாமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நான் 22வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் ஆனாங்க. ஆனால் நான் 22வது மாவட்ட உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நம்ம கட்சி வேற, சிஸ்டம் வேற, இந்த திமுக ஆட்சி வச்சு நம்ம மக்களுக்கு எதுவுமே நல்லா பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் தெளிவாக உணர்ந்தேன். நான் மட்டும் இல்லை, போட்டியிட்டு ஜெயிச்ச எல்லா கவுன்சிலர்களும் அதை அப்போதான் ஃபீல் பண்ணாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 மாதங்கள் எந்த திட்டமே நடைபெறலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபைல் போனாலும், எது ஒரு டெண்டர் எதுனாலும் அதுக்கு பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தா தான் நம்ம அந்த திட்டத்தை அவங்க செயல்படுத்த முடிகிற நிலையில் இருந்தாங்க. நீங்கள் எனி ஒன் ரோடு கான்ட்ராக்ட் ஆகட்டுங்க, சாதாரண பூங்கா கான்ட்ராக்டில் இருந்து பெரிய பெரிய கான்ட்ராக்ட் வரைக்கும் மாநகராட்சியில் பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கணுங்க. இந்த பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தா தான் எந்த டெண்டருமே இவங்க சாங்ஷன் பண்ணுவாங்க. அந்த கண்டிஷனில் தான் போயிட்டு இருந்தது.
அதே மாதிரி கோவை மாவட்டத்துக்கு வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கரூர்ல இருந்து வந்து கோவை மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக போட்டாங்க. ஏன் வந்து கரூர்ல இருந்து ஒருத்தர் பொறுப்பாளராக போட்டாங்கன்னு அப்ப எங்களுக்கு தெரியல. போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வந்து இந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் மேன் மேனேஜ்மெண்ட்ல வந்து ரொம்ப கரெக்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி தான் அவரை போட்டிருக்காங்க. கட்சி வளர்த்தணுங்கிறதுக்காக அவரை செந்தில் பாலாஜி இங்க கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளராக போடலைங்க, கரெக்டா கலெக்ஷன் பண்ணி மேல கொடுக்கணுங்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அடிமையா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மாவட்ட நிர்வாகங்கள்ல ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. அவருக்கு யார் அவருக்கு வந்து அவர் பேச்சு கட்டுப்பட்டு அவர் சொல்றதை கேட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு கொடுத்தாரு. கட்சியில வந்து கடந்த திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியா இருந்துச்சுங்க. எதிர்கட்சியா இருக்கிறப்ப மாவட்ட செயலாளர் உட்பட பகுதி ஒன்றியம் கிளை செயலாளர்களுக்கு அவங்க சொந்த காசை செலவு பண்ணி தான் வந்து கட்சி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு இவர் வந்து தனக்கு வேண்டப்பட்டவங்கள பொறுப்பு கொண்டு வந்தாருங்க. பொறுப்பு கொண்டு வந்தது இல்லாம அதை வந்து கோயம்புத்தூர் திமுகவை ஒரு கரூர் கம்பெனியாவே மாத்திட்டாரு. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சிஎம் கோயம்புத்தூர் விசிட் வர்றாருன்னா ஒரு பெரும் திரளான கூட்டத்தை காமிக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவாரு. ஒவ்வொரு கிளைக்கும் இவ்வளவு பேர், இன்னைக்கு 22வது வார்டா நீங்க 300 பேர் கூப்பிட்டு வரணும், அதுக்கு பஸ் அவரே அனுப்பிச்சிருவாரு. ஒரு ஆளுக்கு 200 ரூபா டு 300 ரூபா பணம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, கொடுக்கணுமாங்க. ஆனா அந்த கிளை செயலாளர் நம்பி தரமாட்டாங்க. பஸ்ல ஏத்தினதுக்கு அப்புறம் கரூர்ல இருந்து ஒருத்தர் வருவார், ஆல்ரெடி வந்திருப்பாரு, பஸ்ல கவுண்ட் எண் பண்ணுவார், எத்தனை பேர் எண் பண்ணிட்டு உடனே அவங்களுக்கு பணத்தை எடுத்து கொடுத்துருவார். நிர்வாகிகிட்ட கொடுத்து, இந்தாங்க 50 பேர் இந்த பஸ்ல இருக்கிறாங்க, தலைக்கு 200 ரூபா இந்தாங்க அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு போயிடுவார். இந்த நிலைமை தான். ஏன்னா கிளை செயலாளர் கூட நம்பாத நிலைமையில தான் இருந்துச்சு. அப்படி அது இல்லாம அது கூட பரவாயில்லைங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அண்டா குண்டாலாம் கொடுத்தாங்க. அண்டா குண்டா கொடுக்கறது கூட கரூர்ல இருந்து தான் வந்து கொடுத்தாங்களே ஒழியா இங்க இருக்கிற கோவை மாவட்ட கிளை செயலாளர் பகுதி செயலாளர் நம்பி எதுவுமே கொடுக்கல. இது நீங்க யாரை வேணாலும் கேட்கலாம், நீங்க எந்த நிர்வாகிகள் கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்போ நீங்க வந்து திமுக வந்து இங்க வந்து வளர்ச்சி அடையாம இருக்குது, இங்க அதிமுக தான் 10 ஆண்டுகள் இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, 10 சட்டமன்றத்திலயும் அவங்க தான் இருக்கிறாங்க, இவர் வந்து எல்லாத்தையும் சாதிச்சுருவாருன்னு தான் இவர் அனுப்பிச்சாங்க. ஆனா இவர் இங்க இருக்கிற நிர்வாகிகளை யாருமே நம்பல, எல்லாமே கரூர் டீமை கொண்டு வந்து பண்ணா அப்ப கோவை மாவட்ட நிர்வாகிகள் எதுக்கு இங்க இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில தான் எல்லா நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து இதை ஓப்பனா உங்ககிட்ட சொல்றேன், என்னுடைய கருத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஆனா நிறைய பேர் இதை வெளியே பேச முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டைம்ல அவசரமா ரோடு போட்டாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் நான் வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் இந்த பிரஸ் மீட் மூலமா ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்களோட அடிப்படை தேவை என்னங்க? நல்ல ரோடு வேணும், சுத்தமான குடி தண்ணீர், குப்பையை டெய்லி எடுக்கணும், டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், ஸ்ட்ரீட் லைட் எரியணும். இதுதான் மக்களோட அடிப்படை தேவை. கோயம்புத்தூர் கார்பரேஷன் 100 வார்டுல இந்த பணியை கூட வந்து முழுமையா நிறைவேற்ற முடியல. மக்களுடைய பேசிக்கை கூட ஒரு 25% 30% தான் அவங்களால நிறைவேற்ற முடிஞ்சதுங்க. ஏன்னா இது அடிப்படை தேவை நிறைவேற்றி இருந்தாங்கனாலே மக்கள் இன்னைக்கு திமுக தலையில வச்சு கொண்டாடி இருப்பாங்க. திராவிட கட்சிகள் மேல வந்து ஒரு வெறுப்பு வர்றதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா கடந்த 50-60 ஆண்டு காலமா இவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஆனா நீங்க கோயம்புத்தூர் சுற்றிக்குள்ள நீங்க எங்க வேணா ரோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, குப்பை இருக்காது. நீங்க ஒரு அரசாங்கத்தினால இதை பண்ண முடியலன்னா வேற யாரு வந்து பண்ணுவாங்க? 50 ஆண்டு காலமா நீ மாத்தி மாத்தி ஆட்சி பண்றீங்க, ஆனா ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸையும் உங்களால டெவலப் பண்ண முடியலையே. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குங்க. நான் இந்த குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லிட்டு நான் திமுகவுல இருந்து வெளியே போகல. இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கிறதுனாலதான் நான் வெளியே போவேன்னு முடிவு எடுத்தேன். இதே பாத்தீங்கன்னா லஞ்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அதிகாரிகிட்ட பேசணும்னா, என்ன சார் இவ்வளவு பணம் கேட்கறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க அதுக்கு சொல்லுவாங்க, ஒரு சப் ரெஜிஸ்டர்ட்ட கேட்போம், சார் என்ன சார் நம்ம ஏதாவது ப்ராப்ளம் இருந்து நீங்க கேட்டா பரவாயில்ல, பிரச்சனையே இல்லாத நல்ல டாக்குமெண்ட்டுக்கு இவ்வளவு கேட்கறீங்களே சார் அப்படின்னா, சார் நான் இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வந்திருக்கிறேன் சார், இது வந்து தொழிலாகி போச்சுங்க சார், இது வந்து சர்வீஸ் கிடையாது சார், நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன் சார், அப்ப நான் எங்கிருந்து சார் எடுக்க முடியும்? அவங்களை அதிகாரிகள் தப்பே சொல்ல முடியாது, அவங்க நியாயமா சொல்றாங்க. அப்ப தப்பு எங்க இருக்குது? தலைமையில இருந்து இருக்குது. முதலமைச்சர்ல ஆரம்பிச்சு அமைச்சர்கள் வழியா தான் அந்த தப்பு வருது. நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்பருக்கு இவ்வளோன்னு காசு வாங்குறீங்க. ஒரு துறை அமைச்சர் ஒருத்தரை டிரான்ஸ்பர் பண்ணி நான் வந்து இப்போ ஒரு அதிகாரி வந்து நீலகிரியில் இருப்பார், எனக்கு கோயம்புத்தூர் வேணும்னு சொன்னா உடனே எனக்கு இவ்வளவு பணம் 40 ஃபண்ட் வராங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? முதல்ல எடுக்கணும்னு தானே பாப்பாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த டிவிக்கு அரசு வந்ததுக்கு அப்புறம் லஞ்சம் இல்லை அப்படிங்கிறத நான் கண் கூட உணர்ந்திருக்கிறேன். ஏன்னா நான் என்னுடைய ஃபைல் எல்பிஐ ஃபைல் மூவ் பண்ணா சாதாரணமா உங்களுக்கு நான் வெளியே சொல்லக்கூடாதுங்க, இருந்தாலும் ஓப்பனா சொல்றேங்க என்னத்தான் இருப்போது. ஏன்னா அந்த தொழில் பண்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஒரு ஃபைல் நீங்க மூவ் பண்ணி இது பண்றதுக்கு 15 லட்சத்துல இருந்து 20 லட்சம் ரூபாய் செலவாங்க. பார்ட்டி ஃபண்டாவே வந்து நீங்க அக்ரி கன்வென்ஷன்ல இருந்து எல்பி அப்ரூவ்டுல இருந்து கார்பரேஷன் அப்ரூவ்டு, பிக்சேஷன்,
இத்தனைக்கு காசு கொடுக்கணுங்க. ஃபிக்ஸ்டு பிரைஸ் டேக்குங்க, எல்லாத்துக்கும் பிரைஸ் டேக் போட்டு ஃபிக்ஸேஷனா நீ 2 லட்ச ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு ஏக்கருக்கு 2 லட்ச ரூபா ஃபிக்ஸேஷன். எல்பி அப்ரூவ்டா ஏக்கருக்கு எவ்வளோ, டிடிசிபியா இதா, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பிரைஸ் டேக். கான்ட்ராக்டருக்கு அதே மாதிரி தான், ரோடு கான்ட்ராக்டரா இந்த கார்பரேஷன் ஒர்க்கா இவ்வளவு போகணும், ஹைவேஸ் ஒர்க்கா அந்த மினிஸ்டருக்கு எவ்வளவு போகணும். இது வந்து 5 வருஷமே இவங்க பிரைஸ் டேக் வச்சு தான் ஆட்சி நடந்தாங்க. நம்ம எப்படி ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம்னா நம்ம சப்பாத்திக்கு பார்த்தோம்னா இந்த ரேட்டு பூரி இந்த ரேட்டுன்னு பாக்குறோம்ல, அதே மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குக்கும் இவங்க பிரைஸ் டேக் போட்டு பிரைஸ் டேக் அரசாங்கமா தான் நடத்தினாங்க. இன்னைக்கு தாவக அரசு வந்ததுக்கு அப்புறம் அது இல்லைங்க. நான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ஏன்னா நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் போனா காசு வாங்கல, அதிகாரியை என்னன்னு கேட்டேன், நாங்க காசு கொடுக்கல, நான் காசு வாங்கல, அதுதான், வேற எதுவுமே அவங்க சொல்லல. நான் லஞ்சம் கொடுக்கல, நான் லஞ்சம் வாங்கல, நான் கொடுத்தேன், நான் வாங்கினேன். அப்ப எங்க தப்பு இருக்கு? அதிகாரிகிட்டே தப்பு இருக்கு? கிடையாது, ஆட்சியாளர்கிட்ட தானே தப்பு இருக்கு. அதுதான் கடந்த 5 ஆண்டு காலமா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்துட்டு இருந்துச்சு. ரெண்டுமேங்க. ஊழல் செஞ்சது யாருங்க? ஊழல் குற்றச்சாட்டுல வெளியேறணும். ஊழல் செஞ்சது யாரு? வேற யாரோ ஒருத்தர், அவரு தானே பொறுப்பு அமைச்சரா இருந்தாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் தான் பொறுப்பு அமைச்சிருந்தாரு. 100% அவர் மேல இருக்க அதிருப்தியில் தான் வர்றாங்க. கோவை திமுக வந்து இன்னைக்கு வளர்ச்சி அடையாம போனதுக்கு அவரு தாங்க மெயின் காரணம். கம்பெனி வந்து ஒரு இது வந்து கட்சியா நடத்தல, ஒரு கார்பரேட் கம்பெனியா தான் நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு சிறந்த ஹெச்ஆர்னு சொல்லலாம். மேனேஜ்மெண்ட்ல நீங்க வந்து செந்தில் பாலாஜி அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. அவர் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனில சிஇஓ போலாம். நீங்க அந்த அளவுக்கு அவர் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாரு, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாரு. அது வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, நீங்க இன்னைக்கு 55,000 பேர் ஆட்சி பெட்டியில் சேர்த்துனாருன்னா அந்த 55,000 பேருக்கு என்ன கொடுத்தா என்ன வருவான்? அவர் என்ன ஆட்சி பெட்டியில் 55,000 பேர் சேர்த்துன என்ன கட்சி ரீதியா கூப்பிட்டா வந்து எல்லாத்துக்கும் தலைக்கு எவ்வளோன்னு கொடுத்துட்டு வந்து தானே சேர்த்துனாரு. இன்னைக்கு அவர் உண்மையாவே 55,000 பேர் ஆட்சி பெட்டியில சேர்த்து இருந்தாருன்னா அந்த 55,000 பேர் இன்னைக்கு ஓட்டு போட்டிருக்கணும்ல. போட்டு இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் திமுக ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? நீங்க கேட்கலாம், கோவையில வந்து 10 தொகுதி இல்லாம இருந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. பொள்ளாச்சியில திமுக சின்னத்துல கொங்கு ஜெயிச்சிருக்குது, வால்பாறையில் ஜெயிச்சிருக்கு. நீங்க கேட்கலாம், இவர் வந்து அங்க கவனம் செலுத்தலைங்க. அவருக்கு தேவையில்லை. அங்க என்ன வருமானம் வரப்போகுதுங்க? நீங்க பொள்ளாச்சியில் என்ன வருமானம் வரப்போகுது? அங்க என்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா? எந்த வருமானம் கிடையாது. அதனால அங்க வந்து வேற ஆளுகள் தான் பொறுப்பாளராக போட்டிருந்தாரு, அதனால அங்க ஜெயிச்சிட்டாங்க. இங்க வந்து அப்படி இல்லைங்க. ஏங்க நான் ஓப்பனா கேட்கறேன், எந்த நிர்வாகி வீட்லயும் இந்த டைம் திமுக ஓட்டு போடலீங்க. திமுக நிர்வாகிகள் நீங்க வந்து அதிருப்தியினால ஜெயிச்சதுங்கிறத விட திமுக தோத்தது காரணம் திமுக நிர்வாகிகள் நான் சொல்லுவேன். திமுக நிர்வாகிகளோட ஃபேமிலி. நான் என் வீட்டுல போய் நான் புலம்புவேன். இன்னைக்கு எங்கிட்டயே இவ்வளவு லஞ்சம் வாங்கினாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தேன்னு வீட்டுல புலம்புவேன். என் சம்சாரம் எப்படி அதை கேட்டுட்டு திமுக ஓட்டு போடுவாங்க? எங்க அப்பா அம்மா எப்படிங்க திமுக ஓட்டு போடுவாங்க? இல்ல, என் குடும்பத்தை சொல்றேன். நான் திமுகவில் இருக்கிறேன், நான் திமுக கவுன்சிலரு, நான் திமுக மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிறாங்க, அயலகாணியில் இருக்கிறேன். என் ஃபேமிலியிலேயே வந்து திமுக ஓட்டு போடலீங்க. காரணம் என்னன்னு கேட்டா, நான் போய் டெய்லி வீட்டுல புலம்புறேன், இவ்வளவு பார்ட்டி ஃபண்ட் கொடுத்து இதுக்கு இவ்வளவு கேட்டாங்கன்ட்டு. அதனால இதேதான் எல்லா நிர்வாகிகளுக்கும் நடந்திருக்கும். இல்ல, மாமன்ற உறுப்பினர் பதவி ரிசைன் பண்ணலைங்க. திமுகல இருந்து மட்டும் இப்ப ரிசைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ரிசைன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 பேர் எங்கிட்ட தொடர்புல பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நான் ரிசைன் பண்றேன், அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் இது பேசிட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம என்ன முடிவு எடுக்கலாங்கிற, அதுக்கப்புறம் நம்ம ரிசைன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் முடிவு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். என்னங்க? இல்ல, அதிமுக மாமன்ற உறுப்பினர் இல்லைங்க. இருந்தேங்க. அப்ப ஊழல் தெரியலன்னு நான் எங்க சொன்னேன்? அப்ப தொட்டு டே 1ல இருந்தே ஊழல் நடந்துட்டு தான் இருக்கு. 3-4 மாசம் ஊழல் இல்லைங்க. திமுக ஆட்சி வந்து 4 மாசம் ஊழல் இல்ல, ஆனா எந்த ஃபைலும் மூவ் ஆகல, புடிச்சு வச்சுட்டாங்க. நான் தொழில் பண்றேன், 6 மாசம் ஒரு ஃபைல் எனக்கு சைல் ஆகலைன்னா எனக்கு வட்டி கால்குலேஷன் பண்ண எங்க போகும்? கேட்கற காசு கொடுத்துட்டு அப்ரூவ்டு வாங்கணும். நான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவன். அன்னைக்கு நான் இந்த குற்றச்சாட்டு வச்சுன்னா நான் இங்க தொழில் பண்ணிட்டு பண்ண முடியுமா? நீங்களே சொல்லுங்க, பத்திரிகையாளர். நான் உங்களுக்கு எல்லாரும் தெரியும்ல, நான் வந்து இதே குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறப்ப வச்சப்போ குற்றச்சாட்டு நான் செந்தில் பாலாஜி மேல வச்சேன்னா நான் இங்க எப்படி தொழில் பண்ண முடியும்? நான் அரசியல்ல மட்டும் இருந்தா தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன். நான் தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். நாளைக்கு என்னோட எல்லா இதையும் அவர் முட்டுக்கட்டை போட்டு நிறுத்திடுவார். முதலமைச்சர் அவர்கள் வந்துங்க, இப்போ அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு கட்சிக்கு அவர் தான் தலைவர், தமிழ்நாட்டுக்கு அவர் தான் முதலமைச்சர். சரிங்களா? என்ன நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு. இப்ப தமிழ்நாட்டுல கோவை மாவட்டத்துல திமுக ஏன் இந்த நிலைமையில் இருக்குன்னு அவரு தானே பார்த்திருக்கணும். ஊழல் ஏன் பெருகி இருக்குன்னு அவரு தானே பார்த்திருக்கணும். அவர் பார்க்கல. ஏன்னா அவர் வந்து அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு ஆட்சி நடத்திட்டு இருந்தார். அவர் ஆட்சி நடத்தல. ஆட்சி நடத்து வேற ஆட்கள் ஆட்சி நடந்துட்டு இருந்தாங்க. நிறைய பவர் பாயிண்ட் இருந்துச்சு.
இப்ப கொளத்தூர்ல வந்து அவர் தோல்வி சஞ்சதிச்சு காரணம் அவர் தோத்துடக்கூடாது, நல்ல தலைவர் தான் அவர். நான் வந்து இன்னைக்கு வெளியே வரங்கிறதுக்காக நம்ம பேசல, அவர் ஒரு நல்ல தலைவர் தான். ஆனால் அவர் வந்து ஏன் தோத்தாருங்க? அவர் எதுவுமே அவர் நாலேஜுக்கு போலீங்க. இந்த பார்ட்டி ஃபண்ட் முதல் கொண்டு எல்லாருமே மகன் மருமக பொண்ணு சித்தப்பா பெரியப்பன்னு சொல்லி சுத்தி ஒரு குரூப்பே இருக்கு, அவங்க தானே பண்ணிட்டு இருந்தாங்க. இவருக்கு அதுக்குள்ளேயே தெரியலையே. ஏன்னா அவர் தெரிஞ்சுதான் அப்பவே கண்ட்ரோல், அவர் தானே தலைவர், அவர் தானே சிஎம், அவர் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும்ல. கொளத்தூர்ல அவர்கிட்ட தான் பவர் இருந்துச்சு, உளவுத்துறை அவர்கிட்ட தான் இருந்துச்சு, போலீஸ் அவர்கிட்ட தான் இருந்துச்சு, எல்லா நிர்வாகமும் அவர் கீழே தான் இருந்தது. அப்போ ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு தொகுதியிலும் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கல்ல. அப்ப வந்து கொளத்தூர்ல நீங்க தோக்க போறீங்கன்னு சொல்லி முதல்ல ரிப்போர்ட் போயிருக்குமில்ல, வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு போயிருக்குமில்ல. ஆனா அதை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துல. இல்ல இப்போதைக்கு நாங்க வந்து எல்லாம் முடிவு பண்ணிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு நாங்க அதுக்கு உண்டான முடிவு எடுப்போம். இணையறப்ப கண்டிப்பா இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட் வச்சுதான் நான் இணைவேங்க. மாமன்ற கூட்டத்துல சலசலப்பு வந்து நேற்று வந்து ஒரு நாளிதழில் வந்து ஒரு 40 கோடி ரூபாய் வந்து செம்மொழி பூங்கால ஊழல் நடந்ததுக்குன்னு போட்டிருக்கிறாங்க. இனி அடுத்தது ஒவ்வொன்றா போனா அடுத்தது நூலகத்துல வரும், சரிங்களா, அந்த கான்ட்ராக்டர்ல வரும், எல்லாத்துலயுமே ஊழல் இருக்குங்க. செம்மொழி பூங்கால மட்டும் ஊழல் கிடையாது. நீங்க 5 ஆண்டுகள் அடிச்ச எந்த டெண்டர் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த கோவை மாநகராட்சின்னு இல்லை, நீங்க தமிழ்நாட்டுல எந்த டெண்டர் எடுத்தாலும் ஊழல் இருக்குங்க. ஏன் நீங்க நான் குறிப்பா ஒரு டெண்டர் சொல்றேங்க, மாநகராட்சி குப்பை டெண்டர் கொடுத்தாங்க இல்லைங்களா, தனியா இருக்கு, அதுல பெரும் ஊழல் நடந்திருக்கு, நான் குற்றச்சாட்டு பதிவு பண்றேன். அதுக்கு நீங்க தனியா ஆடிட் போடுங்க, அதை நீங்க ஆடிட் பண்ணுங்க. அந்த டெண்டர் எடுத்தது யாரு, எதுக்கா, யாரோட பினாமி அந்த டெண்டர் எடுத்தாங்க, ஆடிட் பண்ணுங்க, பண்ண சொல்லுங்க. இன்னைக்கு சிஎம் அவர்களுக்கு நான் டைரக்டா உங்க மூலியமா ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு நீங்க ஒரு ஸ்பெஷல் ஆடிட் போட்டு நீங்க வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கோயம்புத்தூர் மாநகராட்சியில கடந்த 5 ஆண்டுகளா என்னென்ன திட்டம் நடந்ததோ அத்தனையும் ஆடிட் பண்ணணும். பண்ணுனா பெரும் ஊழல் வெளியே வருங்க. நிறைய பேர் இதுல பின்னாடி இருக்கிறாங்க. நான் வந்து கட்சி பிரச்சனைனால நான் 3 மாசம் முன்னாலே விலகிட்டேன் கட்சியிலிருந்து. பிரஸ் மீட்டிங் வச்சுங்க, கட்சிக்கு எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லாதனால ஒரு 3 மாசத்துக்கு முன்னாலேயே கட்சியிலிருந்து விலகி நான் சுயாட்சி கவுன்சில்னு மாமன்றத்துல மேயரா அறிவிச்சிட்டேங்க. இப்போ இந்த மாமன்ற உறுப்பினராக டிராவல் பண்ணியிருக்கீங்க, இப்போ ரிசைன் பண்ண போகிறீங்க. ஆப்வியஸ்லி சிட்டிங் இருக்கிறவங்க தான் இந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட முன்னெடுத்து போவாங்க. ஸோ அதுக்குள்ள ஸ்டாண்டிங் எடுத்துக்கலாம். இதுலேருந்து நீங்கள் தாவேக்காக்கு போனீங்கன்னா அது இல்லை, நான் தாவேக்கே போகிறேன்னு சொல்லலையே சார். மேபி அடுத்த அப்படி எடுத்துக்கலாம், அந்த ஸ்டாண்டிங் இதை எடுத்துக்கலாம். இல்லை, நான் வந்து டிசைட் பண்ணலைங்க. இப்போ வந்து மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கவுன்சிலராக இருந்தோம்னா நம்மகிட்ட சொன்னால் எல்லா வேலையும் நடக்குங்கிறதா மக்களுக்கு நினைக்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இவர் கவுன்சிலர் ஆகிட்டார், இவர்கிட்ட சொன்னால் ரோடு வந்துடும், இவர்கிட்ட சொன்னால் டிச் வந்துடும், இவர்கிட்ட தண்ணி வரலையே, இவர்கிட்ட சொன்னால் தண்ணி வந்துடும், ஸ்ட்ரீட் லைட்லேயே இவர்கிட்ட சொன்னால் வந்துடும். ஆனால் அப்படி இல்லைங்க, இங்கே சிஸ்டம் அப்படி கிடையாது. சிஸ்டம் வேற. மக்கள் இதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. சிஸ்டம் என்னென்னா, ஸ்ட்ரீட் லைட்டு எனக்கு வந்து 100 லைட்டு தேவைப்படும், 100 வார்டு இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தேவை இருக்கு. நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா ஸ்ட்ரீட் லைட் வரும். மொத்த கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 500 ஸ்ட்ரீட் லைட் 600 ஸ்ட்ரீட் லைட் கொடுப்பாங்க. திருப்தி பண்ணவே முடியல, மக்களை திருப்திப்படுத்தவே முடியாது. நான் 2 வருஷமா வந்து நான் செயல்படவே இல்லை, கட்சியிலையும் செயல்படல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வார்டுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அது மட்டும் தான் நான் கார்பரேஷன் வேலையை மட்டும் தான் பார்த்தேன் ஒழியா நான் கட்சி வேலையா கடந்த 2 ஆண்டுகளாவே நான் செயல்பாடு இல்லாமல், சட்டமன்றத்தில் கூட நான் வந்து கட்சிக்கு வேலை செய்யலைங்களே, நான் அமைதியாக தான் இருந்தேன். திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புல இருக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப சித்தாந்தத்தை உடைச்சிட்டு வெளிவர முடியுமாங்க? இல்ல, திராவிட சித்தாந்தம் சமூக நீதி அப்படிங்கிறத நான் வந்து கலைஞர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். கலைஞர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்காரு. கலைஞர் கொடுத்த திட்டங்களை இன்னொருத்தர்னால கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது. திமுக தோல்விக்கு காரணமும் அதுதான். காரணம் என்னன்னா, கலைஞர் அவ்வளவு திட்டங்கள் கொடுத்தாரு. அவருக்கு அப்ப வந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துலீங்க. அவங்களோட எண்ணம் எல்லாம் காசு கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, பார்ட்டி ஃபண்ட் வாங்கணும், காசு மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருந்தாங்க. சமூக நீதி எங்கெங்க இருக்கு திமுகல? நீங்க சொல்லுங்க, சமூக நீதி எங்க இருக்கு? ஏன் இன்னைக்கு திரு கலைஞர் அவர்கள் முதலமைச்சரா இருந்தாரு, இந்த கட்சி எப்படி ஆரம்பிச்சாங்க? திரு அண்ணாதுரை அவர்களால் இது எளிய மக்களுக்கான கட்சின்னு ஆரம்பிச்சாங்க. நீங்க தீக்கால இருந்து பிரிஞ்சு வந்து இது எதுக்கு ஆரம்பிச்சாங்க? இது வந்து எளிய மக்களுக்கு ரீச் ஆகணுங்கிறதுக்காக ஆரம்பிச்ச கட்சி. ஆனா இது காலப்போக்கில் குடும்ப கட்சியா மாதிரி இன்னைக்கு மன்னராட்சியெல்லாம் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறப்போ திரு உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சரா, கலைஞர் அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனோன்னா தன்னுடைய பையன் உதயநிதி முதலமைச்சர் ஆக்கிட்டாரு. இன்னைக்கு கூட எதிர்கட்சி தலைவரா வந்து உதயநிதி அவர்கள் தான் வச்சிருக்கிறாங்க. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துல 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த சட்டமன்றத்தில் அனுபவம் வாய்ந்தவங்க இருக்கிறாங்களே, நீங்க அவங்கள போடுங்களேன். எங்க போச்சு சமூக நீதி? இல்லையே உங்களுக்கு. ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்கிற ஒருத்தர் நீங்க போடுங்களேன்,
நான் ஒத்துக்கிறேன், நீங்க வந்து சமூக நீதி பேசுறீங்க, சமூக நீதிக்கு உண்டானவங்கன்னு போடுறேன். நீங்க அப்படி போடலையே, தன்னுடைய பையனை தானே போடுறீங்க. உதயநிதி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லுவோம். கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சரா இருந்து ஸ்டாலினை முதலமைச்சரா, ஸ்டாலினுக்கு தகுதி இருந்தது. அவர் மிசால் உள்ள போனாரு, நிறைய செயல்பட்டு இருக்காரு, கட்சிக்காக பண்ணி. ஸ்டாலினுக்கு என்ன இருக்கு? ஏதோ சினிமாவில் நாட்டு ஆடிட்டு பாடிட்டு இருந்தவரை கூட்டிட்டு வந்து திடீர்னு கட்சியில கூப்பிட்டு வந்து இளைஞரணி செயலராக கொடுத்தாங்க, மினிஸ்டர் ஆக்குனாங்க, எம்எல்ஏ நிறுத்தி வச்சாங்க, ஜெயிச்சாரு, மினிஸ்டர் ஆக்குனாங்க. அடுத்த எலெக்ஷன்ல தோத்துட்டாரு, துணை முதலமைச்சர் ஆக்குனாங்க, தோத்துட்டாரு, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் உட்காந்து இருக்காரு. அவரும் என்ன பண்றாரு? யாரோ எழுதி கொடுக்கறது தானே படிச்சுட்டு இருக்காரு. இல்லைங்க, நான் அப்போ எனக்கு இந்த அளவுக்கு தெரியாது. நான் வந்து கலைஞர் அவர்கள் ஈர்க்கப்பட்டு தான் திமுகவுக்கு வந்தேன். நான் வந்து அப்போ வந்து ஒரு கட்சியில போனா, ஒரு கவுன்சிலர் ஆனா நம்ம வந்து மக்களுக்கு இன்னும் விரிவா நான் கொரோனா காலத்துல நிறைய பேருக்கு உணவு கொடுத்தேங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இல்லம் தேடி கல்வியும் திட்டமே வந்து முன்னாடி நாங்கள் பண்ணினது தாங்க. எங்கள் அறக்கட்டளை மூலமா பண்ண கொரோனா டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 12-13 இடத்துல நாங்கள் வந்து டியூஷன் சென்டர் போட்டு அந்த அந்த பிற்படுத்தப்பட்ட இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் திமுக அரசே வந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் நிறைய செஞ்சிருக்கிறோம். அது எல்லாமே நீங்க எங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது திமுகவுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி இறஞ்சவங்க அவங்களோட தேவைகளுக்காக இறஞ்சிட்டு இப்ப தேவை முடிஞ்சா வெளியே போலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு பழைய திமுக. சார் தேவை எங்க சார் முடிஞ்சது? நீங்க சொல்ற மாதிரி ஒரு பேஜுக்கு நான் தேவைக்காகவே எல்லாம் இணைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. தேவை பூரா செந்தில் பாலாஜி எடுத்துட்டு போயிட்டாரு. எல்லாத்தோட தேவையை அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. இங்க யாருக்கு தேவைகள் முடிஞ்சது? யாருக்குமே ஒண்ணும் கொடுக்கலையே சார். நான் என்ன கேக்குறேன்னா, மக்களை தாண்டி கட்சிக்காரனுக்குமே ஒண்ணும் பண்ணல சார். அவருக்கு கட்சிக்காரனுக்கு ஒரு டாக்ஸ் போடணும்னா கூட பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தா தானே போட முடியும். கட்சிக்கார ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுனால நீங்க போய் அந்த ஆபீஸா சார் லஞ்சம் வாங்குறதுக்கு ஜிஎஸ்டி பாவங்க. இந்த ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க எல்லாம் லஞ்சத்துக்கு ஜிஎஸ்டி கட்டுற ஒரே ஆள் அவங்க தாங்க. அவங்க கிட்ட கேட்கறேன், ஏன் தரம் இல்லாத ரோடு போடுறீங்கன்னு கேட்டா அவங்க சொல்றது என்ன தெரியுமா? சார் 1 கோடி ரூபாய்க்கு ரோடு எடுத்து எங்களால 50 லட்சம் ரூபாய்க்கு தான் போட முடியும், 60 லட்சம் ரூபாய்க்கு தான் போட முடியும், மிச்சமெல்லாம் நாங்க பார்ட்டி ஃபண்ட் கொடுத்துறோம், அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது, ஜிஎஸ்டி கட்டுறோம். ஜிஎஸ்டி எப்படி தொழில் பண்றவங்களுக்கு தான் சார் அந்த வழி தெரியும். ஜிஎஸ்டி எப்படி கட்டுறாங்கன்னா, இப்ப நான் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன், 110 ரூபாய்க்கு விற்கிறேன்னா 100 ரூபாய்க்கு நான் வாங்கிலே ஜிஎஸ்டி எனக்கு வந்துடும், இன்புட் வந்துடும். இந்த 10 ரூபாய்க்கு நான் ஜிஎஸ்டி நான் கையில இருந்து கட்டணும். ஆனா இங்க லஞ்சமே நீங்க பாதி அமௌண்ட் கொடுக்குறப்போ அதுக்கு ஜிஎஸ்டி யாரு கட்டுவா? 18%. சொல்லுங்க, யாருக்கு ஜிஎஸ்டி கட்டுவா? பாவங்க கான்ட்ராக்ட் எடுத்தவங்களா? இல்ல அது நான் ஓப்பனா சொல்ல முடியாது சார். அதை எப்படி சொல்ல முடியும் சார்? நான் இப்பவுமே மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், தமிழ்நாடு அமைச்சர் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அவரோட ஒரு துறையில நீங்க வந்து இன்னைக்கு எப்படி திரு ஆலவர்ஜுன் அவர்கள் ஹைவேஸ்ல என்னென்ன லஞ்சம் கொடுத்தாங்கன்னு யாரு வேணா கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி இருக்காரோ, அதே மாதிரி நீங்க எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருங்க சார். சரிங்களா? பணம் கொடுத்தவங்க பாதிக்கப்பட்டவங்க கொடுப்பாங்க, கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நான் வந்து பிரஸ் மீட்ல சொல்ல முடியாது நான் எவ்வளவு லஞ்சம் கொடுத்துருக்கேன். நான் மட்டும் கொடுக்கலீங்க, தமிழ்நாட்டுக்கு தொழில் பண்ற அத்தனை பேர் லஞ்சம் கொடுத்தா தொழில் பண்றாங்க. லஞ்சம் கொடுக்காம நீங்க ஒரு அனுபவம் ஒரு சின்ன இதை கூட அசைக்க முடியாதுங்க. பார்ட்டி ஃபண்ட் இல்லாம என்ன நடந்தது சொல்லுங்க? எதுவுமே நடக்காது. நீங்க இந்த அரசுக்கு பேரு பார்ட்டி, கடந்த 5 ஆண்டுகள் நடந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசே கிடையாது. அது வந்து பார்ட்டி ஃபண்ட் அரசு தான். நாங்கெல்லாம் எங்களுக்குள்ள பேசிக்குவோம் பிஎஃப் கவர்மெண்ட்னு. அது வந்து நீங்க திரு செந்தில் பாலாஜி அவர்களிடமும் திரு நேரு அவர்களிடம் இந்த கேள்வி நீங்க கேட்கணும். அவர் யாருக்கு எவ்வளவு கொடுக்குறாரு, அவரை எவ்வளவு எடுத்துக்கிறாங்க விவரம் எல்லாம் எங்களுக்கு சார். சார் நாங்க கொடுக்குறோம், நான் மட்டும் கொடுக்கல சார், எல்லாரும் கொடுக்குறோம். இல்ல சலான்ல போடுறது இல்ல. பார்ட்டி ஃபண்டுக்கு வந்து அவங்க வந்து உண்மையிலேயே வந்து பாராட்டணுங்க திரு செந்தில் பாலாஜி அவர்களை. அவர் மேல அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு நினைக்கலாம். காலப்பட்டி ரோட்ல ஒரு ஆபீஸ் போட்டிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த அலுவலகம் எங்கிட்டு இருந்துச்சு. அந்த அலுவலகத்துல போய் நீங்க அவங்க கம்ப்யூட்டர்ல பார்ப்பாங்க. பார்த்தாங்கன்னா அமௌண்ட் ஒரு சின்ன அமௌண்ட் சொல்ற எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1,42,400 ரூபா கொடுக்கணும்னு வச்சுங்க. நீங்க 1,42,000 ரூபா கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க கேட்குற பொண்ணுங்க. சார் அந்த 400 ரூபா கொடுங்க அப்படி. இவங்க வந்து தொழில வந்து முதலீடு இல்லாத பங்குதாரர்களா இருந்தாங்க. கண்டிப்பா பண்ணாங்க. நான் பகிரங்கமா குற்றச்சாட்டு பண்றேன். நானே பணம் கொடுத்துருக்கேங்க, ஆபீஸ் போட்டு வசூல் பண்ணாங்க. அதுதான் சொல்றேன், ஒரு 30 to 40% தான் பூர்த்தி பண்ண முடிஞ்சது. அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியலையே. நீங்க சேரன்மா நகர் 22வது வார்டு என்னுடைய அலுவலகம், என்னுடைய வார்டுங்க.
நீங்கள் அவங்க வந்து சேரன் மாநகர் வந்து கலைஞர் அவர்களால் உருவாக்கின ஒரு நகரம். அங்கே ஒரு 520 வீடு இருக்குது. அந்த 520 வீடுக்கும் இன்னைக்கு வரைக்கும் கழிவறை இது சாக்கடை வசதி இல்லை. சரிங்களா? நான் கேட்கறது, நீங்கள் யூஜிடி கொடுக்கணும். யூஜிடி ரோட்டுக்கு இதெல்லாம் கொண்டு வந்தாச்சு, இதெல்லாம் வரல. அவங்க 30 வருஷமா அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து அதில் போறதில்ல. அங்கங்கே பிளாக் ஆகி இருக்கு. கல்வெட்டு போடணும். அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் செலவாகுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சாங்ஷன் பண்ணல. நானும் ஒவ்வொரு டைமே கோரிக்கை வைப்பேன், ஒவ்வொரு கமிஷனர்கிட்டையும் பேசுவேன், ஒவ்வொரு மேயர்கிட்டையும் பேசுவேன். 2 மாசத்துக்கு ஒருக்கா அந்த சப்ஜெக்ட் கொண்டு போவேன். ஏங்க அவங்க 520 வீடு கலைஞர் அவர்களால் கலைஞர் அவர்களே வந்து அந்த இதை ஓப்பனே பண்ணினாரு. அங்க வந்து ட்ரைனேஜ் இல்லாம இது சுகாதாரக்கு நீங்க யார் வேணாலும் போய் பாருங்க. நீங்க பிரஸ் மீட் முடிச்சுட்டு இந்த வழியா தானே போறீங்க. நான் சொல்ற குற்றச்சாட்டு உண்மையில்லை, நீங்க போய் பாருங்க. 30 வருஷமா அப்படிதாங்க இருக்கிறாங்க பாவங்க. நானும் போராடுறேன். எப்படி பண்ண இவங்க ஃபண்டு கொடுத்தா தானே பண்ண முடியும். ஒவ்வொரு போஸ்டிங்கும் காசு கொடுத்து தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. உள்ளாட்சி தேர்தல் வரப்போ நிறைய இடத்துல பிரச்சனை சீட்டு வர புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல பண பரிவர்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஷீட்டு முன்னாடி. அது நீங்க செந்தில் பாலாஜி கிட்ட தான் கேட்கணும் சார். இல்ல நான் வந்து திமுகவுக்கு வந்து நான் வந்து வர்றதுக்கு முன்னாடி 1000 இளைஞர்களை கழகத்தோட துணை பேச்சாளர் அப்ப ராஜா அவர்கள் தலைமையில நாங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சு 1000 இளைஞர்களை கருத்தியல் ரீதியா தயார் பண்ணி கட்சியில் இணைஞ்சவங்களுக்கு. அதுக்கப்புறம் தலைவரை போய் பார்க்க சொன்னாங்க. தலைவரை போய் பார்த்தோம். மாவட்ட செயலர் பையா கவுண்டர் இருந்தால் அவர் கூட போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து கவுன்சிலர் சீட் கொடுத்தாங்க. ஆமா, நான் எதிர்கட்சியா இருக்கேன் சார். இன்னும் சொல்ல போனா திமுக எதிர்கட்சியா இருக்கீல. நீங்க இந்த திமுக சுவர் விளம்பரங்கள்லாம் எழுதுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின், உதயநிதி, அப்புறம் மாவட்ட செயலாளர், அப்புறம் செந்தில் பாலாஜி, அப்புறம் மாவட்ட செயலாளர், அப்புறம் அந்த பகுதி செயலாளர் கிளை பேர் மட்டும்தான் எழுதுவாங்க. நான் வந்து மாத்தினேன், அந்த இதையே மாத்தினேன். இது எதுக்கு இப்படி எழுதுறாங்க? திட்டங்கள் எழுதுங்க. கலைஞர் இவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் திட்டங்கள் எழுதுங்க, அதுக்கப்புறம் இவங்க பேர் சின்னதா எழுதுங்கன்னு கொண்டு வந்தேன். அதுக்கு என்னை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது, நீங்க பேர் மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நானும் மாத்திட்டு அதுக்கப்புறம் சோர்வன்பல் எழுதவே விட்டுட்டேன். நன்றி சார்.